வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா, குருநாதர் அருணாபெருமனுக்கு ஜெய். எம்பெருமான் கருணை முடிவு பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி கிரந்தத்தில் வருஷப்படி பாடல் 1139. உலகத்தினர் தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடி சமர்ப்பிப்போம் ஒரு ஆஜனம். இந்த பாடல் எம்பெருமான் திருவடியை தொழ அவன் திருவடி நாடி பாடப்பெற்ற பாடல். தனதத்தன தானன தந்தன தனதத்தன தானன தந்தன தனதத்தன தானன தந்தன தனதான. இதுதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். உலகத்தினில் மாதரும் மைந்தரும் உரு சுற்றமும் வாழ்வோடு உறும் கிளை உறவு என்று உற வரும் காலன் உதிரத்துடனே சலம் என்போடு உறுதிப்படவே வளரும் குடில் உதிர கனல் மீது உர என்று என ஒழியாவும் கலக கலை நூல் பல கொண்டு எதிர் கதறி பதரா உறைவென்று உயர் கயவர்க்கு உடனாய் வினை நெஞ்சோடு கடிகூறும் கவலை புலமோடு உற என் துயர் கழிவித்து உணத்தாள் இணை அன்போடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே. இலக 14 உலகங்களும் இருளை கடிவான் எழு அம்புலி எழில் மிக்கிட வேணியில் வந்து உற எருது ஏறி இரு கைத்தலம் மான் மழுவும் புனை இறை அப்பதியாகிய இன்சொலன் இசைய பறிவோடு இனிது அன்று அருள் இளையோனே. மலைப்பட்டு இரு கூரெழ வன்கடல் நிலை கெட்டு அபிதா என சகர் வலி அற்ற அசுரேசரும் மங்கிட வடிவேலால் மலை வித்தக வானவர் இந்திரர் மலர் கைகோடு மாதவரும் தொழ படிவுற்ற ஒரு தோகையில் வந்தருள் பெருமாளே. உலகத்தினில் மாதரும் மைந்தரும் உரு சுற்றமும் வாழ்வோடு உறும் கிளை உறவு என்றுற வரும் காலன் உதிரத்துடனே சலம் என்போடு உறுதிப்படவே வளரும் குடில் உதிர கனல் மீது உற என்று என ஒழியாமுன் கலக கலை நூல் பல கொண்டு எதிர் கதறி பதரா விரைவென்று உயர் கயவர்க்கு உடனாய் வினை நெஞ்சோடு கழிகூறும் கவலை புலமோடு உற என் துயர் கழிவித்து உணத்தாள் இணை அன்போடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே அப்படின்னு முதல் பதில சுவாமி கேட்கிறார். ரொம்ப இணக்கமான ஒரு வேண்டுதல் வைக்கிறார். எப்படி? உலகில் மனைவி முதலிய பெண்களும் புதல்வர்களும் நெருங்கிய சுற்றத்தாரும் நல்வாழ்வோடு வாழும் பிற சுற்றத்தினரும் மிகுந்த துக்கத்தோடு உறவு என்று உறபந்துக்கள் என்று வந்து சேரும்படி வருகின்ற காலன் யமன் இரத்தத்துடனே ஜலம் எலும்பு இவையோடு நல்ல திடத்தோடு வளர்ந்துள்ள தேகமான இந்த குடில் அழிய கனல் மீதுற நெருப்பில் அந்த உடல் சேரும்படி என்னை இல்வாழ்க்கையை விட்டு நீக்குவதற்கு முன்பாகவே நம்ம ஏற்கனவே படிச்ச திருக்குறள் அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே நம்ம திருச்செந்தூரில் படித்த மாதிரி தான் அதே திருக்குறள் தான் சொல்றார். அதே திருக்குறள் கருத்து தான். முன்பாகவே கலகத்துக்கு இடம் தரும் கலைநூல்கள் பலவற்றை கற்று எதிர்பேசி கதறியும் பதறியும் பேச்சில் வல்லவனாய் வென்று மேம்பட்டு கீழ் மக்களுக்கு உள்ள புத்தியை கொண்டவனாய் வினை நெஞ்சோடு தீவினைக்குரிய எண்ணத்தோடு செருக்கு மிகும் சஞ்சலம் உறும் அறிவோடு நான் இருக்க நீ என்னுடைய துக்கத்தை நீக்கி உன்னுடைய திருவடி இணையை அன்போடு நான் தியானித்து வணங்கும் நல்வாழ்வை தந்து உதவ உன்னை நினைத்து அருள வேண்டுகின்றேன் அப்படின்னு முதல் பதில சொல்றார். அப்படி ரெண்டாவது பதிவு போறார். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, இலக 14 உலகங்களும் இருளை கடிவான் எழு அம்புலி எழில் மிக்கிட வேணியில் வந்து உற எருது ஏறி இரு கைத்தலம் மான் மழுவும் புனை இறை அப்பதியாகிய இன்சொலன் இசைய பறிவோடு இனிது அன்று அருள் இளையோனே. மலைப்பட்டு இரு கூறு எழ வன் கடல் நிலை கெட்டு அபிதான என சக வலி அற்ற அசுரேசரும் மங்கிட வடிவேலால் மலை வித்தக வானவர் இந்திரர் மலர் கைகோடு மாதவரும் தொழ படிவுற்ற ஒரு தோகையில் வந்தருள் பெருமாளின்னு முடிக்கிறார். அதாவது விளங்கும்படியாக 14 உலகங்களிலும் உள்ள இருட்டினை விலக்கி ஒழித்து ஆகாயத்தில் இருக்கின்ற சந்திரன் அழகுமிக்கு பொழிய தன்னுடைய ஜடாபாரத்தில் வந்து பொருந்த இடபவாகனத்தில் ஏறி 2 திருக்கரங்களிலும் மானும் மழுவும் விளங்கும்படி அணிந்துள்ள இறையான கடவுள் அப்பதியாகிய அந்த தலைவராகியவர் இனிய சொற்களை கொண்டவர் ஆகிய சிவபெருமானுடைய மனத்துக்கு பொருந்தும்படி அன்போடு இன்பகரமாக உபதேச பொருளை அருளிய இளையோனே. மலைப்பட்டு கவுஞ்சம் பிளவுபட்டு 2 பிளவு உண்டாக வலிய கடல் நிலையுடைய அஞ்சகர் அபிதாயன அடைக்கலம் என்று அஞ்சகர் அழகிய ஜெகத்தோர் முறையிட தன்னுடைய வலிமை இழந்து அசுர தலைவர்கள் பொலிவு இழந்து நிலைகுலைய கூறிய வேலாயுதத்தால் மலைத்த போர் செய்த வித்தக ஞானனே. வானவர் தேவர்களும் இந்திரர்களும் மலரை கை கொண்டு மகா தவசிகளும் அதாவது முனிவர்களும் தொழுது நிற்க வடிவுற்ற நல்ல அழகு பொருந்திய ஒப்பற்ற மயில் மீது வந்தருளும் பெருமாளை தொழும் வாழ்வது தந்திட நினைவாயேன்னு கேட்கிறார்.
என்ன ஒரு இணக்கமான அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருள் இல்லாமல் அவனுடைய தாழ வணங்க முடியாது. அதனால் அந்த வேண்டுதல் என்ன ஒரு இணக்கமான வேண்டுதல், அதை கேட்குறார். அடுத்தது, இது நம்ம ஏற்கனவே படித்த ஒரு விஷயந்தான் அந்த திருப்பூர் சொல்கிறது. என்னென்னா, சமயக்கலை ஆகிய கலைகளே அருணகிரி பெருமானுக்கு ஆகாது. கலையே பதறி கதறி தலைவூடு அலையே படுமாறு அதுவாய்பார் அனுபூதியில் 32வது பாட்டில். கதற்றும் அநேகம் கலை கடலூடும் சுழலாதே கதறிய கலை கொடும்பார். பல திருப்பூர் பாடல் சொல்கிறார். அதை எதுங்க சொல்கிறார். அடுத்தது, வானெழும் அம்புலி எழில் பிறை சூடிய வரலாறு. அடுத்தது, சிவபெருமான் மான் மழுவும் புனை, மான் மழு தரித்தது, இதெல்லாம் படிச்சுக்கோங்க நிறைய இடங்களில். அப்பதிங்கிறது அதாவது மாபதி, ஏற்கனவே திருப்பூர் சொன்னது தான். அபிதா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், என்ன அபிதான்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது, சகர் அப்படின்னா சகர் அப்படின்னா அழகிய ஜெகத்தோர். அம்னா அழகிய, சகர்னா ஜெகத்தில் உள்ளவர்கள். வஞ்சக வலிவுற்று அசுரேசரும் மங்கிட அப்படின்னு ஒரு பாடபேதம் இருக்குது இந்த இடத்துல. அதாவது இந்த அஞ்சகருக்கு பார்த்து அஞ்சகர் வலியுற்று அசுரேசரும் மங்கிட வடிவேலாங்கிறதுல வஞ்சக வலிவுற்று அசுரேசரும் மங்கிடன்னு ஒரு பாடபேதம் இருக்குது. அதனால் அஞ்சகருங்க பதில் வஞ்சக அப்படின்னு ஒரு பாடபேதம். அந்த பாடபேதத்தை நம்ம எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, பின்பக்கத்தில் எம்பெருமானுடைய பராக்கிரமங்கள் வழக்கம் போல் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அதாவது விளங்கும்படி 14 உலகங்களும் இரட்டை விலக்கி ஒழிப்பதற்காக வானில் எழுகின்ற சந்திரன் அழகு மிகுந்து பொழிய ஜடையில் பொருந்த ரிஷபவாகனத்தின் மீது ஏறி 2 கைகளிலும் மானும் மழுவும் விளங்குகின்ற கடவுள் அந்த தலைவராகிய இனிய சொற்களை கொண்ட சிவபெருமானுடைய மனதிற்கு பொருந்தும்படி அன்போடு இன்பகரமாக முன்பு உபதேசித்த இளையோனை சிவனார் மனம் குடிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா சொல்கிறார். அடுத்தது, கவுஞ்சமலை தாக்கப்பட்டு 2 பிளவு உண்டாக வலிய கடல் நிலை கொலைந்து அழகிய உலகத்தில் உள்ளவர்கள் அடைக்கலம் என்று முறையிட வலிமை நீங்கிய அசுர தலைவர்களும் பொலிவு இழந்திட கூறிய வேளால் மலைக்கும்படியாக போர் செய்த ஞானியே, தேவர்களும் இந்திரர்களும் மலரையேந்திய கரங்களோடு சிறந்த தவசிகளும் வணங்கி நிற்க அழகு பொருந்திய ஒப்பற்ற மயில் மீது வந்தருளும் பெருமாளே. என்ன கேட்குறார். அதாவது இதில் மரணவாதை யமன் வர்றதை சொல்கிறார். அப்படி யமன் வருவதற்கு முன்பு உன்னுடைய அழகிய நீ என்னுடைய துக்கத்தை எல்லாம் நீக்கி உன்னுடைய அழகிய என்னுடைய திருவடிகளை அன்போடு நான் தியானித்து வணங்குவதற்கான நல்ல வாழ்வை தந்திட நினைத்தருள்வாய் அப்படின்னு ஒரு ஒப்பற்ற வேண்டுகோளை வைக்கிறார். இது பல்வேறு திருப்பூரில் படித்தது தான். ஆனால் நான் உன் திருவடி வணங்குவதை எனக்கு தந்திட நீ நினைங்கிறார். அது கொஞ்சம் மாறுபட்ட வேண்டுதல், ரொம்ப ஒரு இணக்கமான வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை எம்பெருமான் திருப்பாத்து சமர்ப்பிக்கின்ற இந்த பாடலை பழனியாண்டன் திருப்பாத்தில் நாமும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அருணா பெருமானுக்கு முருகாசனம்.